என்னதான் மத்தி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தாலும் இந்த சங்கரா மீன் குழம்ப அடிச்சுக்க முடியவே முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய், வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு கைப்பிடி, சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு எடுத்து அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா இதை சேர்த்துட்டு வெங்காயம் கலர் மாறின உடனே இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த தக்காளியும் அதில் சேர்த்துடலாம். தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிட்டுருக்கு. ஓகே, இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. நிறையவே இருக்கணும் புளிக்கரைசல் தண்ணி. இப்போ கொஞ்சமாக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நிறையா இருக்கும். 2 துண்டு வெல்லம் இதில் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த குழம்பு நல்லா கொதித்து வர்றப்போ நம்ம சங்கரா மீனை எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ மாங்காய் நறுக்கி வச்சுருந்தா மாங்காவையும் போட்டு நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிக்க வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை போட்டு எல்லா பக்கமும் பரவி விட்டோம்னா அவ்வளோதான், டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு ரெடி.